இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும்னா, சில நேரத்தில் நம்ம எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப தப்பு. நீங்கள் ஒன்று சிலருக்கு பாருங்கள், யாரையுமே அவங்க கெட்டவர்கள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல குணம்தான், அது கெட்ட குணம்னு சொல்லலை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. எல்லாருமே நல்லவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் அறியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருவீங்க. சிலர் நல்லவர்களை போல நடிப்பாங்க, நல்லவர்களை போல பேசுவாங்க, கொஞ்ச நாள் நல்லவர்களாக இருப்பாங்க, 6 மாதம் நல்லவர்களாக இருப்பாங்க. திடீர்னு பாருங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்ச உடனே அவங்க கேரக்டர் வெளியே வரும். நீங்கள் செய்கிற வரைக்கும் அந்த காரியம் அமைதியாக இருக்கும், நல்லவர்களாக இருப்பாங்க. அதற்கு பிறகு அவர்களை மாதிரி மோசமானவங்க யாருமே இல்லைன்ற அளவுக்கு நமக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க. அதனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் இந்த கேரக்டரில் இருந்தால் எல்லாரையும் நல்லவர்களாக பார்க்குறது. சரி, கணவனார் சொல்கிறாரு, எம்மா அவங்கள்ட்ட பழகாத, அவங்க ரொம்ப சரியில்லைன்ற நான் பார்க்குறேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பீங்க. நீங்கள் எப்படி அது சரியில்லை? கணவனார் இடத்துல ஏங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அவங்க மோசமான ஒரு ஃபேமிலி, இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் நிறைய பார்த்துருக்குறேன், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா, ஆமாம் உனக்கு எல்லாரையுமே தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தே நீ பழகிட்ட, இந்த மாதிரி சரியாகவே பார்க்க மாட்டியா, நீ எதுக்கு ஜோம் பண்ணுற, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அப்படின்னா வெள்ளையாக இருக்கிறது எல்லாம் பால் ஆகிறாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்திலே கெட்டவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அவங்க ஏன் கெட்டவர்கள் ஆனார்னு நமக்கு தெரியாது. சூழ்நிலை நிமித்தமாக இருக்கலாம், அவங்க ஸ்ட்ரெஸ் நிமித்தமாக இருக்கலாம், அவங்க ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கெட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கெட்டவர்களே இல்லைன்னு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. அதை சுற்றி நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதனால எல்லாரையும் நம்ம தப்பான கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணுன்னு இருக்காங்கல்ல. ஆனால் எல்லாரையும் நல்லவர்களாய் பார்க்கிறது அது நமக்கு ஆபத்தான குணம். நான் ஜெபிக்கிறேன், இந்த பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் சிக்கி, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை பாஸ்டர், நான் இப்படி தான் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்தேன் பாஸ்டர், ஊழியக்காரன்னு நினச்சி ஏமாந்தேன் பாஸ்டர், ஜெபிக்கிறவர் நினச்சி ஏமாந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு இனியாவது நீங்கள் அப்படி மாட்டாதபடி, இனியாவது நீங்கள் கஷ்டப்படாதபடி ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் காப்பாற்றி உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. நம்மை சுற்றி நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல.